கர்த்தராகிய இயேசு சுவாமி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு கூட அடியன் சபையார் யாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் கைகளில் வேத புத்தகம் இருக்குமான எடுத்துக்கொள்ளுங்கள். வேதம் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை வாசிக்க கேட்டிருக்கிறோம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை வாசிக்க கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த காலங்களில் நான் அடிக்கடி சொல்கிறது போல சபை என்பது ஒரு பள்ளிக்கூடம். இட்ஸ் எ ஸ்கூல். சபையில் வருவது சில வேலைகளை நாம் நினைக்கிறோம் கலை நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட மாதிரி இருந்துட்டு போகணும்னு பல சபைகள் நடத்தினாலும் இந்த சபையில் என்னுடைய ஆசை என்னென்னா, நீங்கள் ஒவ்வொருவரும் தேறின விசுவாசிகளாய் காணப்படும். வேதத்தை சரியாக அறிந்து கொண்டு வேதத்தை கிரமமாக கற்றுக்கொண்டு அந்த வேதத்தின்படி வாழ்கிறவும் போதிக்கிற இடத்துல நாம் உயர்த்தப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த மாதம் முதல் தலைப்பு என்ன போட்டிருக்குன்னா, கிறிஸ்துவின் தலைமைத்துவத்தின் கீழ் ஆளுகை செலுத்தல் அப்படின்னு ஒரு தலைப்பில் தான் உங்களோடு கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தொடர்ச்சி அந்த செய்திகளை நீங்கள் கேட்பீங்க. எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. தயவுசெய்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அது நம்ம சகோதரர் ஜாஷுவா அவர் அனுப்பி கொண்டு இருக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. சும்மா கேளுங்க. கேட்குறது மாத்திரம் கிடையாது, அது பிரயோஜனமாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு அனுப்பி கொடுங்க. அது நிச்சயமாக உதவியாக இருக்கும்னு நான் உணர்கிறேன். ஸோ வாங்க, நமக்கு நேரம் ஆகிறதுனால நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கடந்து போக இருக்கிறேன். யாவரையும் பார்க்கறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தா தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, எங்களுக்காக ஜெபிங்க, ஒவ்வொருத்தருக்காக ஜெபிங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், சுகத்தோடு கூட காணப்படணும். ஒரு சிலர் வயோதிபர்கள் இருக்கிறாங்க, அவங்கள விசாரிங்க. எல்லாரும் பேசணும் ஐக்கியம் இருக்கும்போது. புரிஞ்சு மட்டும் ஹலோ சொல்லுங்கள், சிரிக்க, என்ன அது ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பி தவிர நம்ம பரலோகத்தில் அவங்க நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை கடவுள் கொடுப்பார். என்ன நம்ம பரலோகத்துக்கு போனால் யார் பார்ப்போம்? அப்போ இங்கேயே பேச மாட்டிங்கன்னா அங்கேயும் யாரும் பேசுவீங்க? எப்படி அங்கே பேசணுமா வேணாமா? அங்கேயும் இஞ்சி தொண்ணங்குறவங்க மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ நீங்களாம் ரொம்ப சந்தோஷமானவங்க, நல்லவங்க. ஸோ எல்லாரும் விசாரிக்கணும். அதுதான் கிறிஸ்தவ குடும்பம். சரியா? வாங்க, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறோம். எல்லாரும் விசாரிப்பீங்கன்னு சொன்னால், உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பேசினா எப்படி இருக்கும்? எனக்கு வச்சுக்கோங்க, நீங்கள் என் கூட பேசலை, நான் எப்படி இருப்பேன்? அடுத்த ட்ரிப் வருவேன்னா வரமாட்டேன்னா? நான் சொல்லுவேன், இந்த ஐயா பேசவே மாட்டார், நான் என்னத்துக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு கலக்கம் வந்துடும். ஸோ எல்லோரும் ஆண்டோட பிள்ளைங்க, எல்லார்ட்டையும் பேசணும். ஆண்கள்கிட்ட பேசுங்க, பெண்கள்கிட்ட பேசுங்க. அட்லீஸ்ட் தோத்திரம் சொல்லுங்கள். நல்ல வேலை நம்ம கை கொடுக்க விருப்பம் இல்லைன்னா கை கூப்பி ஹலோ சொல்லிவிட்டு கொஞ்சம் முகத்தை அழகாக சிரித்த முகத்தமாக. உங்கள் அழகு எங்கே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா புட்டாமாவில் கிடையாது. அன்பாக சிரிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. நம்ம நினைக்கிறோம் புட்டாமாவை பூசினா மட்டும் அழகு வந்துடும். ஒன்றும் வராது. ரைட், வாங்க நம்ம வேதைக்கு போயிடுவோமா? ஓகே, நான் கர்த்தருடைய வார்த்தை எடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். வாங்க, ஒவ்வொன்றா நம்ம கடவுளோட வார்த்தை கற்று. இன்றைக்கி நான் என்னோட தலைப்பு போட்டிருக்கேன், த குவாலிஃபிகேஷன் ஆஃப் எல்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ், எ கால் டு காட்லினஸ் அப்படின்னு. பல வேளைகளில் நாம் சபைகளுக்கு போயிருக்கிறோம், விதவிதமான திருச்சபைகளை பார்த்துருக்கோம், கேட்டிருக்கிறோம். ஆக இன்றைக்கி இருக்க தேவ ஊழியர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க என்பது ரொம்ப முக்கியம். விசேஷமாக சபையில் இருக்கிற ஊழியர்கள் எப்படிப்பட்டவங்களை பைபிளில் சொல்லுவாங்க, தமிழில் சொல்லுவாங்க, தடி எடுத்தவெல்லாம் தண்டால்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவனாச்சும் கையில் பைபிளை தூக்கிட்டான்னா அவர் பாஸ்டராக மாறிடுவார். ஆனால் இந்த சபையில் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் பைபிள் வச்சுருந்ததுனால பாஸ்டர் கிடையாது. இங்கே கீழே வாசிக்க போகிற பல குணாதிசயங்கள் இருக்குது. அதை குறித்து உங்களோடு கூட பேச போகிறேன். அது கூட மட்டும் கிடையாது, அவன் சோதிக்கப்பட்ட ஊழியக்காரனாக இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு அப்புறம் என்ன செய்வோம், அந்த தகுதியை கொடுப்போம். சோதிக்கப்படுறது முன்னாடி அவனை பாஸ்டர்னு சொல்ல மாட்டோம். சில வேலைகள் உங்களுக்கு வழக்கமாக ஒரு வழக்கம் இருக்குது, யாரை கண்டாலும் பாஸ்டர்னு கூப்பிட்ற வழக்கம் இருக்குது. அது இந்த திருச்சபையில் அப்படி கிடையாது. சரியா? ஏன் அப்படி இல்லைன்னா, அந்த ஊழியத்திற்கு அந்த ஐயா தகுதியாக இருக்கிறாரா இல்லையான்னு நம்ம சோதித்து பார்த்துட்டு அப்புறம் அவரை தகுதிப்படுத்தி அப்புறமா தான் அந்த கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் 2 பிள்ளைங்க ஊழியம் பார்க்குறாங்க. 2011 ஒரு ஊழியத்தை போனால், இன்னொரு தம்பி 2012 போனால், இன்றைக்கி 22 25 ஆச்சு, 2025 ஆச்சு. இன்றைக்கி வேறு அவங்களுக்கு என்ன கொடுக்கல, நம்ம அவங்கள போதகருக்குன்னு சொல்லி அபிஷேகம் கொடுக்கல. இந்த வருஷம்தான் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ போகும்போது அதுக்கு கூட அவன் சரியாக பதில் சொல்லி பேசினா மட்டும்தான். இல்லைன்னா அப்படியே நிப்பாட்டிட்டு அப்பா நீங்கள் அப்படியே இருங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கனமான பொறுப்பு. இது கடவுளோட பிள்ளைகளை கடவுள் பிரியமாக நடத்துகிற பொறுப்பு. அப்படி இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊழியத்திற்கு யார் வரலான்னு கேட்டால் யார் வேணாலும் வர முடியாது. அதற்கு தகுதியானவங்க மாத்திரம்தான் வர முடியும். நீங்கள் ஏரோப்ளைனில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஏரோப்ளைனில் ஓட்டுறவர் எவரை வேணாலும் விட்டுறலாம். பஸ் டிரைவரை ஏற்றி விட்டுறலாமா? நீங்கள் எத்தனை பேர் நினைக்கிறவங்க, நீங்கள் ஏரோப்ளைனில் உங்களுக்கு ஏரோப்ளைன் ஓட்ட தெரியாத ஒருத்தர் ஏற்றி எப்படி பஸ் டிரைவரை கொண்டு போய் ஐயா நீங்கள் ஓட்டுங்க, நீங்களும் டிரைவர் தான், எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, இல்லைங்க விடுங்க, நல்லா அவர் ட்ரைனிங்லாம் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு எல்லா ஃப்ளைட் கிளாஸ்லாம் போயிருக்கிறாரு, ஃப்ளையிங் கிளாஸ்லாம் போயிருக்கிறாரு, அங்கே ட்ரைனிங் இங்கே ட்ரைனிங். கொஞ்சம் தண்ணி மட்டும்தான் அடிப்பார். என்ன அடிப்பார்? கொஞ்சம் குடிப்பார். எத்தனை பேருக்கு விருப்பம் நீங்கள் ஓட்டுற ஃப்ளைட்டில் ஓட்டுற கேப்டன் பைலட்டு ஒரு தண்ணி அடித்து ஊற்றிட்டு போகிறார்? எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ஏறுவீங்க தைரியமாக?
பார்த்தீங்களா? அங்கேயே நீங்கள் ஏறமாட்டீங்க. இது பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஃப்ளைட். இது எங்கே போகணும்? இது எங்கே போகுதுமா இந்த ஃப்ளைட்டு? பரலோகத்துக்கு போகிறவன் எவனவன் ஏறி வந்து ஏற்ற முடியுமா? நானே தகுதி இல்லைன்னா கூட இந்த இடத்துல நான் நிற்கக்கூடாது. புரியுதுங்களா? சரி, போய்ட்டுவோம் வாங்க வேகமாக. ஆக 3 காரியங்களை பார்ப்பா. ஒரு தலைவருக்கு தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு இருக்கிற இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு கேட்டால், பாட்டு பாடத்தை நல்லா தெரிஞ்சால் அவர் நல்ல பாஸ்டர், பாட்டு தெரிஞ்சால் அப்போ நல்ல பாஸ்டர், கிட்டார் அடிக்க தெரிஞ்சால் அவர் நல்ல பாஸ்டர், அவர் மேக்கப் போட்டு வந்து சினிமா நடிகர் மாதிரி வந்து நிற்பார், நல்ல பாஸ்டர். கவனமாக இருக்கணும். அவன் வெளியில் என்ன வச்சுருக்கிறான், எப்படி பார்க்குறவனாக இருக்கிறான் என்பது கிடையாது, அவன் உள்ளே எப்படிப்பட்டவனாக இருக்கான் என்பது ரொம்ப முக்கியம். அதான் இந்த இடத்துல 3 காரியம் சொல்லுகிறேன். லீடர்ஸ் பப்ளிக் கேரக்டர், அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் மற்றவங்களுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கையில் எப்படிப்பட்டவனாக வாழ்கிறான். பொதுவான அதான் இன்றைக்கி நான் உங்களோட இது போட்டிருக்கேன், அந்த அவுட்லைன் உங்கள்கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன், எடுத்துக்கங்க பார்க்கலாம். முதலாவது தலைவரின் பொது குணம், பொதுவான இடங்களில் நினைக்கிற காணப்படுகிற அது என்ன செய்யணும், அவன் நிந்தைக்கு அப்பாற்பட்டதாக காணப்பட வேண்டும். நிந்தனைனா என்ன? மற்றவன் சொல்கிறதுக்கு குற்றம் சொல்வதற்கு இடம் கொடுக்காதவனாய் காணப்பட வேண்டும். 2வது தனிவரின் தனிப்பட்ட வாழ்க்கை, வீடு மற்றும் இதயத்தின் சோதனை. அப்படின்னா என்னது? அவன் வீட்டில் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அல்லது அவன் இதயத்தின் பார்வையில் தேவனுக்கு பிரியமானவனாக இருக்கிறான் என்பது பார்க்கணும். 3வது தலைவரின் ஆன்மீக முதிர்ச்சி இருக்கான்னு பார்க்கணும். காலமும் சாட்சியத்தின் சோதனை. அப்படின்னா என்னது? அவனை காலத்தில் சோதிச்சு அவன் சரியான சாட்சி சமுதாயத்தில் பெற்றிருக்கிறான் என்பதை குறித்து 3 காரணம் பார்க்குறோம். முதலாவது அவன் பொது குணம், பப்ளிக்கில் எப்படி இருக்கிறான். அப்புறம் ப்ரைவேட் லைஃப்பில் அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான். அதே சமயத்தில் வெளியில் எங்கே போகிறான்னு கேட்டால், அங்கே இருக்கிற இடங்களில் அவன் சோதிக்கப்பட்டவனா அல்லது நற்சாட்சி பெற்றவனா இருக்கிறானா என்பதை இந்த வேத பகுதியில் சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வாங்க ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகலாம். இந்த வேத பகுதியை வாசிக்கிறதுக்கு முன்னாடி கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லீடர்ஷிப் இன் தி சர்ச் இஸ் நாட் லைக் லீடர்ஷிப் இன் த வேர்ல்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தேவ ஆராதனை நடத்துகிற சிறு மக்கள் சபை மந்தையோ அல்லது பெரிய மந்தையோ, பல வேலைகள் நம்ம என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பாஸ்டர் நல்லா உடுக்கடிக்க தெரிஞ்சு பாட்டு பாடி நல்லா டான்ஸ் பண்ணால் பாஸ்டர் நல்ல பாஸ்டர் நினச்சிட்டு இருக்கிறோம். அதை மறந்துடணும். திறமை இருந்தால் நல்லது, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாடக்கூடியவராக இருக்கிறாரு, பாடட்டு இசைக்கறி வாசிக்கிறாரு, வாசிச்சுட்டு போகிறாரு, அது அல்ல தகுதி. அப்படின்னா எல்லா இசை கச்சேரி வாசிக்கிறவனையும் கொண்டு வந்து பாஸ்டராக மாற்றிடலாம். இப்போ சினிமா மியூசிக் வாசிக்கிறவனை கூட்டி வந்துடலாமா? எல்லாம் நல்லா பாட்டு பாடுறான். என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? அது மாத்திரம், in God's house leaders are chosen based on character, godliness, spiritual maturity. ஆக தேவ சபையில் உள்ள தலைவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை காண தெரிந்து கொள்ளணும்னு கேட்டிங்கன்னா, அவன் பண்புகளை, தனிப்பட்ட வாழ்க்கையின் பண்புகளை பார்க்கணும். எவ்வளோ சுரந்தவனாக இருக்கிறான், கிறிஸ்துவின் பண்பை தரித்திருக்கிறான். அவன் தெய்வ பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்கிறானா, உலகத்தோடு வாழ்கிறானா, அவன் நட உடை பாவனை உலகத்தை சார்ந்திருக்கிறானா, ஆனால் கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறானா, எல்லாத்துக்குள்ளும் ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்கா அவனுக்கு இல்லையான்னு பார்க்கணும். இங்கே என்ன நினைக்கிறோன்னு கேட்டால், யார் வேணாலும் செய்யலாம்னு நினச்சிங்கன்னு சொன்னால், அது நீங்களும் நானும் கஷ்டப்படுறதுக்கு நானே எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஆள்கிட்ட கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப மோசமாக போயிடும். எனவே elders are not selected to be selected by popularity, experience alone or human opinion. அப்படின்னா என்னது? பல வேலைகளை தேவ திருச்சபையில் இருக்கிற மூப்பர்கள், போதகர்களாக இருக்கட்டும், மற்ற உதவி செய்கிற டீக்கனாக இருக்கட்டும், டீக்கனஸாக இருக்கட்டும், அவங்க பாப்புலராக இருக்கிறாங்க, ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்க, இல்லை அவர் இதெல்லாம் நல்லா செய்வார், இல்லை மற்றவங்களுக்கு அவர் பிடிச்சிருக்க மாதிரி இருக்குமானா அது கிடையாது. அதுக்கு பதிலாக என்னன்னு கேட்டேன், பிப்ளிக்கல் குவாலிஃபிகேஷன் ரிஃப்ளெக்ட் கிரைஸ்ட் லைக்னஸ். அப்படின்னா அது கிறிஸ்தவத்தின் குணாதிசயங்கள் சுவாசிச்சோல அந்த வேத பகுதி வச்சுருக்கீங்களே, அது யாரை பிரதிபலிக்குதுன்னா கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக காணப்படுகிறது. ஒரு நல்ல கடவுளோட ஊழியக்காரர் யார் உங்கள் முன்னாடி நிற்கணும்னு கேட்டிங்கன்னா, ஏசு சுவாமி இங்கே நின்னார்னா என்னென்ன பேசுவாரோ, எப்படி செய்வாரோ, அதே போல் உங்களுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கைக்காக, உங்களுடைய எதிர்காலத்திற்காக, ஆவிக்குரிய பண்பு வளர்ச்சிக்காக எந்த வெறுப்பு இல்லாமல் சத்தியத்தை சத்தியமாக தைரியமாக பேசுகிறனாவும், அன்போடு கிருபையோடு கருணையோடு வழிநடத்துகிறவனாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கி நம்ம அப்படி பார்க்காம வேறு மாதிரி பார்த்தோம்னா நமக்கு நாமே பிரச்சனை உண்டு பண்ணிக்கிறோம். ஒரு முறை என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் என்ன நினச்சிருந்துச்சுன்னா, ஒரு கிராக் வந்துருச்சு. அப்போ கிராக் வந்த உடனே என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அங்கே கட்டினவர்கிட்ட போய் பில்டிங்கில் போய், ஐயா இது மாதிரி எல்லாம் கிராக்காக இருக்குது, பில்டிங்லாம் உடஞ்சிக்கிட்டு கிடக்கு, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார். அப்போ போய் சோதிச்சு பார்த்து சொன்னால், அங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அஸ்திபாரமே ஆடிக்கிட்டு கிடக்கு. அஸ்திபாரம் சரியாக போடலை. அஸ்திபாரம் சரியாக போடலைன்னா என்ன ஆகும்? பில்டிங் என்ன கிராக் தானே ஆகும். அதே போல தான் இன்றைக்கி நிறையா சபைகளில் என்ன பிரச்சனை, சண்டையும் சச்சரவும் வம்பும் வழக்கும் பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல தலைமைத்துவம் கிடையாது. விசேஷமாக
சிங்கப்பூர்லேயும் சட்டத்திட்டம் இருக்குது, இந்தியாவிலையும் சட்டத்திட்டம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனும் சிங்கப்பூர் கான்ஸ்டிடியூஷனும் ஆல்மோஸ்ட் சிமிலர் கான்ஸ்டிடியூஷன். இந்தியாவில் இருக்கிற அரசியல் அமைப்பு சட்டமும் சிங்கப்பூரில் இருக்கிற அரசியல் அமைப்பு சட்டமும் ஒன்று தான். ஏன்னா அங்கேருந்து தான் இங்கே எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் இப்போ டிரைவிங் பார்த்தீங்கன்னா எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க மாதிரியே தான் இங்கே இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லாமே இங்கேயும் பிரசிடென்ட் ஒரு டம்பிசிலாக இருப்பார், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு அதே மாதிரி அங்கேயும் அப்படி தான் இருக்கும். எல்லா பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ்னால் அரசியல் காரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். அங்கே மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் லெவலில் சென்ட்ரல் லெவலில். ஆனால் இந்த நாடு என்ன, அதுக்கு சட்டத்தை கீழ்படிறாங்க. அங்கே சட்டத்தை வச்சுருக்குறாங்க. கீழ்படிவாங்களா? வண்டி ஓட்டினீங்கன்னா வண்டி சட்டம்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களா? என்னம்மா ரோடு இருக்குது, சட்டம் இருக்குது, கசப்பு லைட்டில் எல்லா லைட்டும் இருக்குது. அங்கே யாராவது சட்டம் கீழ்படிவாங்களா? பண்ண மாட்டாங்களா? இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டால் சட்டம் இருக்கா இல்லையான்றது இல்லை, தலைவர் நல்லவனாக இருக்கானா கெட்டவனாக இருக்கானா, கீழ்படிகிறானா கீழ்படி இல்லையா. சட்டத்தை எனக்கு இஷ்டத்துக்கு திருப்பிக்கிறது, சட்டத்தை என் இஷ்டத்துக்கு திருப்பிக்கலாம், சட்டத்துக்கு நான் கீழ்படியலாம். இந்த நாடு ஒரு விதத்தில் நல்ல ஆசீர்வாதமாக இருந்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டு தலைவர்கள் ஓரளவுக்கு நல்லவன், இவனும் மனுஷன்தான், அவன் சட்டத்தை வச்சுருக்கிறான், அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியை ட்ரை பண்ணுறான். இப்போ சட்டத்துக்கு விரோதமாக யார் செஞ்சாலும் பிரச்சனை மாட்டிக்கிறாங்க. இங்கே அவளை பெரிய ஆளாக இருந்தால் கூட அங்கே காசு கொடுத்து ஏமாற்றிட்டு போயிடலாம். பார்த்தீங்களா? அஸ்திபாரம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல தலைமைத்துவத்தில் இருக்குது. உங்கள் வீட்டில் இப்போ எடுத்துக்கங்களேன், உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ நல்லவர் இல்லை, அந்த வீடு எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி பாருங்க, அப்பா ரொம்ப தண்ணி அடிக்கிறார், எப்படி இருக்கும்? இல்லை அம்மா உலகத்தில் வாழ்கிறாங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், பிள்ளைய பார்க்க மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சூப்பராக இருக்கும் தானே? அப்போது அந்த வீட்டிலேயே ஒரு பக்தி உள்ள தாயும் தகப்பனும் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். எங்கள் அம்மா பக்தியானவங்க. ஜார்ஜ் வெஸ்லியுடைய அம்மா பேர் சுசனா வெஸ்லி. 19-20 பிள்ளைங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக கண் வீட்டு ஜெபிச்சது மாத்திரம் கிடையாது, அந்த பிள்ளைகளை கருத்தாக வளர்த்தாங்க. பின்னாடி நாட்களில் 2 பெரிய ஊழியக்காரன் இங்கிலாண்டில், ஜார்ஜ் வெஸ்லி. இப்போ கூட நிறைய ஹிம்ஸ் நம்ம பாடுவோம், பைபிளில் இங்கிலீஷில், தமிழில், இங்கிலீஷில் இருக்குது. எல்லாமே யார் எழுதுனதுன்னு கேட்டால் ஜார்ஜ் வெஸ்லி எழுதின பாடல், பல பாடல். ஒரு வீடு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அம்மா எவ்வளோ முக்கியமோ, அப்பா எவ்வளோ முக்கியமோ, எப்படி ஒரு நாடு நல்லா இருப்பதற்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதமான நல்ல தலைவர்கள் முக்கியமோ, அதுக்கு மேலே சபையில்லது ஏதாச்சும் உலக காரியங்களை குறித்து சம்பந்தமானது. இது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு திருச்சபை. அதனால தான் இந்த வேதம் சொல்லுது. எனக்காக வாசிங்க, இந்த வேத பகுதியை வாசிக்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் ஒரு ஆள் 7வது வசனம் வாசிக்கலாம் எனக்காக. இங்கே மேலே கூட போட்டிருக்கேன் நான். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து நடக்கையின் முடிவை சிந்தித்து, அப்போ நீங்கள் உங்கள் வேதத்தை போதிக்கிறவங்க தேவனுக்கு பிரியமாக இருப்பாங்கன்னா அவரோட பின்பற்றி போகணும். பவுல் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறது போல என்னை பின்பற்றணும்னு சொன்னது போல ஒவ்வொரு ஊழியக்காரனும் யாரை பின்பற்றணும்? மனிதனை அல்ல, உலகத்தை இல்லை, கடவுளை பின்பற்ற. அதே மாதிரி எபிரேயர் 13-17 கூட வாசிங்க எனக்காக. தொடர்ச்சியாக வாசிப்போம். உங்களை நடத்தியவர்கள் உங்கள் ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழுத்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்த அடங்குகள். துக்கத்தோடு அப்படி செய்தால் அது பிரயோஜனமாக இருக்குது. ஒவ்வொரு ஊழியக்காரனும் உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதியாக இருக்கிறான், விழித்திருக்கிறவனாய் காணப்படுகிறான். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு குழந்தைகளும் சரி, இங்கே இருக்கிற எல்லா வயோதிபர்களும், நாம் எல்லாரும் எங்கே போயிட்டுருக்கோம்னு கேட்டீங்க, பரலோகத்துக்கு வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். ஊழியக்காரனுடைய வேலை என்னன்னு கேட்டிங்களா, அவர்களை தேவனுக்கு திருப்பி கொண்டு போகணுமே தவிர அவன் தன்னிடத்தில் இழுக்கக்கூடாது, அல்லது அவன் தன் உலகத்தை அனுப்பக்கூடாது. இன்றைக்கி நிறைய நேரங்களில் என்ன நடக்குதுன்னா, அவன் தனக்கு பாப்புலாரிட்டி வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறானே தவிர ஒரு நல்ல ஊழியக்காரர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவன் எல்லாரையும் தேவனுக்கு பின் வழி நடத்தி கொண்டு போகிறான். அவனுக்கு பின்னாடி வரணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு வேத பகுதி கூட வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக
திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை யார் உங்களுக்கு போதிக்கிறாங்க, உபதேசிக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறாங்களே அவங்கள வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. அவன் கடவுளோட வேலைக்காரன், கடவுள் உங்களுக்கு அவன் வேலை வச்சிருக்கிறான். அவன் உண்மையாக உத்தமமாக ஊழியம் செய்கிறான்னா அவன்கிட்ட கையில் காசு இருக்கா, பணம் இருக்கா என்பது ரெண்டாவது காரியம். அவன் இல்லைன்னா கூட பரவாயில்லை. அவனுக்கு கடவுளோட பிள்ளையாக இருக்க, கடவுள் ஊழியத்தை அவன் கிரமமாக செய்கிறதுனால அவனுக்கு ரெட்டிப்பான கணத்தை கொடுக்கணும். டபுள் ஆனர் சொல்கிறாங்க. என்ன பண்ணணுமா? பல வேலைகளை பாஸ்டர் அவங்க வீட்டில் வேலை காக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா? தெரியல எங்கே நடக்குது. எப்போ உங்கள் ஊழியக்காரன் நீங்கள் கனவீனப்படுத்துகிறீங்களோ நீங்கள் கடவுளே கனவீனப்படுத்துறீங்க. அதனால தான் பவுல் சொல்லும்போது டபுள் ஆனர் சொல்கிறார். சார் அதை பற்றி என்ன பேசுகிறாருன்னு அப்படி இருக்கிறதுனால இப்போ ஊழியக்காரோட வேலை என்னென்னா கனமான ஊழியத்தை செய்கிறார், உங்களோட ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறார், அவர் வேத வசனத்தை போதிக்கிறார், உபதேசிக்கிறார், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறபோது அவருடைய பண்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அதை தான் இன்றைக்கி நான் உங்களோடு கூட வாசிக்க இருக்கிறேன். வசனம் 2வது வசனம் எனக்காக வாசிங்க. கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனோ, ஒரே மனையுடையவனோ, ஜாக்கிரதை உள்ளவனோ, தெளிந்த புத்தி உள்ளவனோ, அந்நியரை உபசரிக்கிறவனோ, போதக சமர்த்தனமாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் மஞ்சள் கோடில் சில இதை போட்டு வச்சுருக்கிறேன். வேதத்தை எடுக்கும்போது தயவுசெய்து உங்கள் கையில் பைபிள் இருக்குன்னா எடுத்துக்கோங்க, அதை அண்டர்லைன் பண்ண பாருங்கள், எழுதி வைங்க. வலது பக்கம் இடது பக்கம்லாம் எழுதிக்கோங்க. உங்கள் பைபிள் உங்கள் கைகளில் இருக்கிற வேதத்தை உங்கள் சொந்த பைபிள் வச்சுக்கோங்க. அதை எழுதி 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 என்ன செய்யணும், ஃபுல் பைபிள் என்ன எழுதியிருக்கணும். எழுதி முடிச்சுட்டு ஒரு காலத்தில் நீங்கள் போன பிறகு உங்கள் பைபிளோ உங்கள் பேத்திக்கிட்டையோ பேரண்ட்டையோ கொடுத்துட்டு போங்க. இதாண்டாப்பா நான் படித்த பைபிள். தங்கம் கொடுக்குறீங்களோ வெள்ளி கொடுக்குறீங்களோ இல்லையோ, பிள்ளை டாக்டர் ஆகிறனோ இன்ஜினியர் ஆகிறனோ இல்லையோ, அவன் எங்கே போகிறான், என்ன ஹேல்ஸ் கிடைக்குதா, இல்லை ஹார்வர்டில் கிடைக்குதா, இல்லை கேம்பிரிட்ஜில் ஆக்ஸ்போர்ட்டில் வேலை கிடைக்குதோ இல்லையோ, பரலோகத்துக்கு போகணும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க நீங்கள் எல்லோரும் உங்கள் பிள்ளைகள்லாம் பேர பிள்ளைகள்லாம் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? டாக்டர் ஆனால் போதும் பாஸ்டர், என்ஜினியர் ஆனால் போகணும் பாஸ்டர், என் பணக்காரனாக இருந்தால் போதும் பாஸ்டர். பணக்காரனாக இப்போ நரது போனால் போதுமா? உன் பிள்ளைகளுக்கு காசு கொடுக்குறீங்களா இல்லையான்றதை விட அவனுக்கு வேத வசனத்தை கொடுத்துருக்கணும். அப்பாவும் அம்மாவுக்கும் நான் சொல்லிக் கொடுக்குற காரியம், தாத்தா பாட்டிக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம், உங்கள் கைகளில் இருக்க வேதத்தை சொத்தாக பயன்படுத்துங்க, பொக்கிஷமாக இருங்க. ரைட், போய்டும் நமக்கு அது வந்துடுவோம். ஆக இங்கே சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, பேதுருக்கு ஏன் அது யார் எழுதுறான்னா, பவுல் என்ன செய்கிறாருன்னா தீமோத்தேயுக்கு அவன் தன்னுடைய கடைசி காலங்களில் எழுதிட்டுருக்கார். தீமோத்தேயு யாருன்னு கேட்டிங்கன்னா எபேசிய திருச்சபையின் போதகராக இருக்கிறார். அப்புறம் இவர் என்ன செய்கிறாரு, 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து இந்த 3 நிருபங்களை போதக நிருபம்னு சொல்லுவாங்க. என்ன நிருபம்? பாஸ்டரல் எபிசோல்னு சொல்லுவாங்க. இந்த 3 நிருபத்தை என்ன செய்கிறாருன்னா அவர் கடைசியில் போயிடுவார். போன பிறகு யார் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, ஐயா தீமோத்தேயு மகனே, ஆக இந்த ஊழியத்தை செய்யும்பொழுது எப்படி இருக்குன்னு கேட்டால் ரொம்ப சவால் மிக்கதாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நீ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீ கருத்தாக இந்த திருச்சபையை வளர்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 1வது அதிகாரம், அதே 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 3வது வசனம் சும்மா சுருக்கமாக வாசிப்போம். 1வது அதிகாரம் 3, வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விளங்கும் தெய்வீக பக்திக்கும் இராமல் கட்டுக்கதைகளையும் வம்ச வரலாறுகளையும் படிக்கும். ஆக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சபைகளில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பிரியமான ஆராதனை போதகர் பேசும்போது யாருக்கு மக்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதான் பேசுறது. அதை விட்டுட்டு கட்டுக்கதைகளை அடிக்கிறது, கண்ணதை அடிக்கிறது, கண்ணதில் மனசில் வந்ததெல்லாம் கட்டி 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 விடுறது கதை. அப்புறம் வம்ச வரலாறு எது தற்க தேவையே இல்லையோ அதை குறித்து பேசிட்டு உட்காந்து இருக்கிறது. நிறைய யூடியூப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் பாப்புலர் ஆகிறதுக்கு, அவன் பெரிய ஆள் ஆகிறதுக்கு நம்ம மாதிரி ஆளுகளும் இப்படி சொன்னால் தான் புரியுது. கட்டுக்கதை விடணும், இல்லைன்னா கதையாக ஏதாச்சும் சொல்லணும். பைபிள் அது இது அப்படியா இப்படி புரியாததெல்லாம் சொன்னால் அவன் ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிறது. உங்கள் பிள்ளைங்க 1ஆம் கிளாஸ் பிள்ளைகிட்ட என்ன சொன்னால் புரியுமா? புரியாதெல்லாம் பேசினா அந்த பிள்ளைக்கு புரியாது. அப்புறம் எதுக்கு சொல்கிறீங்க அதை? நீங்கள் பெரிய ஆள்னு காமிக்கிறதுக்கா? உங்கள் ஞானத்தை காமிக்காதீங்க. அந்த பிள்ளை என்ன புரியுமோ அந்த அளவுக்கு போய் சொல்லிக் கொடுங்க. அவன் தான் நல்ல டீச்சர். தெரியுமா உங்களுக்கு? டீச்சர் யார் தெரியுமா உங்களுக்கு? டீச்சர், கிண்டர்கார்டன் டீச்சர். அவங்க டிகிரி வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் டிகிரியில் படித்ததெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். கிண்டர்கார்டனில் போய் டிகிரி சொல்லிக் கொடுத்தேன். என்ன டிகிரினா பட்டப்படிப்பு. 10ஆம் கிளாஸ் பாடமே அந்த பிள்ளைக்கு புரியாது.
5ஆம் கிளாஸ் பாடமே பிடிக்காது, 1ஆம் கிளாஸ் பாடமே பிடிக்காது. அதே பேபி கிளப் அந்த பிள்ளைகிட்ட எப்படி விளையாடும், அந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி இறங்கி. அதனால வேதத்தை போதிக்கிறேன்னா இந்த மக்களுக்கு என்ன புரியுமோ அதை சொல்லிக் கொடுக்கணும். பற்றி எனக்கு என்ன தெரியுமோ அதை செய்யக்கூடாது. எனக்கு நம்ம ஆள் கதை விட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன், சரி போட்டோம். அதனால தான் பவுல் என்ன சொல்கிறாரு தீமோத்தேயுக்கு, இந்த காலத்தில் மக்கள் எப்படி பேசுவாங்க, கட்டுக்கதைகளும் வம்ச வரலாறுகளும் தர்க்கங்களையும் குறித்து பேசிகிட்டு இருப்பாங்க. நீ அப்படிப்பட்டதை செய்யக்கூடாதுன்னு சொன்னது தான் இந்த நிருபத்தை எழுதுகிறாரு. அப்படி எழுதும்போது தான் அவர் சொல்கிறாரு, 3வது அதிகாரத்துக்கு வரும்போது சொல்கிறாரு, கண்காணிப்பை விரும்புகிறவன் எப்படி பெறுகிறானா, நல்ல வேலையை விரும்புகிறான். என்ன விரும்புகிறானம்மா, நல்ல வேலை. இட்ஸ் அ கால், ஆனரபிள் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கனமான அழைப்பு. கடவுளோட பாதத்தில், கடவுளுக்கு பிரியமாக கடவுள் சத்தத்தில் நின்றுக்கிட்டு கடவுளோட ஜனங்களை கடவுள் வார்த்தையில் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏன் இது கனமான பொறுப்புன்னு கேட்டால், அந்த கனமான ஆண்டவருடைய பொறுப்பாக பாத்திரமாக நின்றுக்கிட்டு ஆண்டோட பிள்ளைகளை கடவுளுக்கு வழி நடத்துகிற வேலையாக இருக்கிறதால இது கனமான பொறுப்பு அவரே கொடுத்துருக்கிறார், கூப்பிட்டு இருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த புரிஞ்சுக்கணும், பல வேலையில் நம்ம பிள்ளைகளுக்கு இது வேதம்லாம் பிடிக்காது. வீடு கடிச்சா பிடிக்கும், ஆட்டோ அனுப்பாடினா பிடிக்கும், எனக்கு அதுவும் நல்லா தெரியும். என் பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்தா பிடிக்கும். ஆனால் என்ன முக்கியம் பார்த்தீங்களா, ஐஸ்கிரீம் பிடிச்சா ரொம்ப பிடிக்கும் பிள்ளைகளுக்கு. ஐஸ்கிரீம் பிடிக்குமா பிடிக்காதா, கேஎஃப்சி பிடிக்குமா பிடிக்காதா, பிடிக்கும். டெய்லி கொடுக்கலாமா, கேஎஃப்சி வாங்கி கொடுத்துட்டே இருப்போம். அப்படி செஞ்சால் அந்த குழந்தை வாழ்க்கை கட்டி போச்சு. சில வேலை பாவக்காய் பிடிக்கவே பிடிக்காது. இப்போ வச்சுக்கோங்களேன், பாவக்காய் சொன்னால் பாவக்காய் சாப்பிட மாட்டோம் நிறைய பேர், எனக்கு தெரியும். மாத்திரை மருந்துலாம் எல்லா மருந்து மாத்திரையும் கசப்பாக தான் இருக்கும். பொதுவாக சின்ன பிள்ளைங்க கொடுக்குறது தான் கொஞ்சம் இனிப்பாக போட்டு கொடுக்குறாங்க. எவ்வளோ கசப்பாக இருந்தாலும் கொடுக்குறோமா இல்லையா. என் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப பேர் பிள்ளைகளுக்கு கேளுங்க, காலையில் பள்ளிக்கூடம் எத்தனை பேர் போட பிடிக்கும்னு கேளுங்க. அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒன்றாங்கள அப்படி தான் மொஞ்சி எந்திரிச்சு அப்படி எந்திரிச்சிக்கிட்டு இருக்கோம், போன்னு கொண்டு போய் விட்டுடுறது. ஏன் அனுப்புறீங்க, பிடிக்குமா அந்த பிள்ளைக்கு, பிடிக்காது. ஆனால் எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு நல்லது. கசப்பான மாத்திரை நல்லது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் என் பிள்ளைக்கு நல்லது. ஊசி போட்டால் வலிக்கும், ஆமாம் கூட பரவாயில்ல, ஐயா என் முகம் சுகவீனமாக இருக்கா, ஊசி போட்டுருங்க, பரவாயில்ல போடுங்க. சில வேளை ஆப்ரேஷன் பண்ணணும், பரவாயில்ல நீங்கள் பண்ணிடுங்க. ஐயோ என் பிள்ளைக்கு வலிக்குமே, பரவாயில்லைங்க பண்ணிடுங்க. சில வேளையில் கசப்பாக இருக்கிறதுனாலையோ கடினமாக இருக்கிறதுனாலையோ வலிக்கிறதுனாலையோ என் பிள்ளைக்கு நன்மையாக இருக்குமானா அதை நான் செய்கிறேன். ஏன்னா நான் அந்த பிள்ளையை நேசிக்கிறேன். அப்படி தானே, நான் ஆனால் ஏப்சிக்காரன் எல்லாம் விற்கிறானே, அவனுக்கு காசு மட்டும்தான் வேணும், நீ நாசமாக போனால் எனக்கு என்ன. அப்போ நிறைய திருச்சபைகள் என்ன நடக்குது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறான்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, உங்களை அவன் கடவுளுக்கு நடத்தலை, அவன் சுயத்துக்கு நடத்திக்கிட்டு இருக்கான், தனக்கு பாப்புலாரிட்டி வேணும்னு நினைக்கிறான், நீங்கள் எல்லாம் என்னை பாராட்டணும்னு நினைக்கிறான். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அன்பான பிள்ளைகளே. எனவே தான் பவுல் சொல்கிறாரு, நீ நல்ல வேலை விரும்பி இருக்கிற, ஏன்னு கேட்டால் உன்னோட வேலை கடவுளுக்கு பிரியமான வேலை என்பதை சொல்லி நடத்திட்டு அவர் சொல்கிறார். அவருடைய பண்புகளை பற்றி பேசும்போது முதலாவது அவன் பொதுவான குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கேட்டால், அவன் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கவன். இதான் இங்கிலீஷில் சொல்லும்போது அபவுட் ரிப்ரோச்னு சொல்லுவாங்க. எந்த முதல் பகுதியில் அது வாசிக்கலாம். ஆகையால் வாசிங்கம்மா, கண்காணியானவன் அப்படியே நிற்கலாம். அதாவது நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல கண்காணினா உங்களுக்கு புரியுமா, கண்காணினா என்ன அர்த்தம், சூப்பர்வைசர்னு அர்த்தம். இதுக்கு இங்கிலீஷில் என்ன மொழிபெயர்ப்பட்டிருக்கு, பிஷப்னு போட்டிருக்கு. பிஷப்னா என்ன அர்த்தம், சும்மா பேசுவோம். பிஷப்னா என்ன அர்த்தம், கண்காணி. அப்போ பிஷப்னா பட்டம் போட்டிருக்கேங்களாம், சரி அது பட்டமாக மாற்றிட்டாங்க. வேதத்தை அடிப்படையில் சூப்பர்வைஸ் பண்ணுறவன் ஊழியக்காரனுடைய வேலை என்னென்னா, சபையில் கொடுத்த மந்தையை கூட்டிகிட்டு வந்து அந்த மந்தையை என்ன செய்யணும், மேற்பார்வை பார்த்து அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கா, ஆண்டவருக்கு பிரியமாக இல்லை, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, சுகமாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கா, சபையில் வர்ற எல்லாம் வரலையா விசாரி. சில வேலை நீங்கள் நல்லா கவனம் வரலன்னா கூப்பிடுவோம் நம்ம, என்ன எங்கள் பிரதர் எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, நம்ம கூப்பிட்டு பேசி பார்ப்போம். சில வேலை நீங்கள் வேலையில் இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஏன் விசாரிக்கணும், இதுதான் அவனுடைய வேலை. அவன் கண்காணி, அவனுடைய வேலை. அவருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இசைக்கருவி வாசிக்கிறதுக்கு இல்லை, பாடுறதுல சத்தம் போடுறது கிடையாது. ஆண்டோட மந்தையை கண்காணித்து வழி நடத்துகிறவனாக இருக்கான். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அபவ் ரிப்ரோச் அப்படின்னா என்னது, எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஆண்டவனாக இருக்கக்கூடாது. அதான் இங்கிலீஷ் அம்ப்ரெல்லா குவாலிஃபிகேஷன், தட் இஸ் எல்டர் மஸ்ட் பி அபவ் ரிப்ரோச். அம்ப்ரெல்லா என்னது, ஒரு பெரிய கொடை மாதிரி, இந்த கொடைக்கு கீழே இன்னும் சில காரியங்களுக்கு, அதான் அதில் 2வது சொல்லியிருக்காரு. முதலாவது எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஆளானவனாக இருக்கக்கூடாது. இப்போ கூட சிங்கப்பூரில் ஏதாச்சும் எம்பியாக நிற்கிறீங்க, அதில் ஏதாச்சும் போஸ்டிங் நிற்கிறீங்கன்னா உங்கள் மேலே கேஸ் இருக்கக்கூடாது. கேஸில் இருந்தால் என்ன செய்ய முடியாது, பப்ளிக்கில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவனுக்கு எடுக்க மாட்டாங்க. சாரி வி கேனாட் டேக்.
அதே போல தான் அப்புறம் அது மாத்திரம் கிடையாது, அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னு கேட்டால் அந்த வசனம் வாசிப்போம். எனக்கு 2வது பகுதி, ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் எப்படி இருக்கணும், செல்ஃப் என்னது சோபர் மைண்டட், எப்படி இருக்கணும், தெளிந்த புத்தியாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இஸ் டிசிப்ளின்ட் அண்ட் கிளியர் ஹெட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் நல்ல ஒழுக்கமானவனாக இருக்கிறான், அவன் தெளிவாக சிந்திக்கூடியவனாக இருக்கிறான். இது என்ன செய்யுது, அவனுடைய ஞானம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற அறிவு அவனுக்கு இருக்குது. அது மாத்திரம் கிடையாது, அது மாத்திரம் ரெஸ்பெக்டபிள் என்னது ஹாஸ்பிட்டபிள், அது மாத்திரம் கிடையாது. அதில் சொல்லுது அந்நியரை என்னது யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிப்பவனாக இருக்கணும். ஆக இப்போ எப்படி பண்ணவனாக இருக்கான், செல்ஃப் வெல் ஆர்டர்ட் அண்ட் ஹிஸ் ஹோம் அண்ட் ஓப்பன். எங்கே இருந்தாலும் எப்படிப்பட்டவன் இருக்கான், நல்ல பண்புள்ளவனாக இருக்கிறான், யோக்கியதை உள்ளவனாக இருக்கிறான். அது மாத்திரம் கிடையாது, என்னது இங்கே ஒரே ஒரு வசனம் சொல்லுது, போதக சமர்த்தனாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரே ஒரு இந்த மொத்த இதுலேயும் 15 பாயிண்ட் இருக்குது, 15 கருத்துக்கள் இருக்குதுல்ல. அதில் ஒரே ஒன்று தான் ஸ்கில்லை பற்றி பேசுது. ஸ்கில்லுன்னா என்னது, அவனோட நுணுக்கத்தை பற்றி பேசுது, அவனுக்கு திறமையை பற்றி பேசுதுன்னு கேட்டால், இன்றைக்கி உலகத்தில் வேலைக்கு போனால் என்ன தான் சொல்லுவாங்க, என்ன படிச்சிருக்கிற, என்னென்ன வேலை தெரியும், நீ நல்லவனா கெட்டவனா எனக்கு தேவை கிடையாது. ஒரு டாக்டர் எடுக்கணும், ஒரு என்ஜினியர் எடுக்கணும், ஏதோ ஒரு இருக்கணும்னா அவனுக்கு அந்த தகுதி இருக்கான்னு பார்ப்பாங்க, அந்த வேலை தெரியுமான்னு பார்ப்பாங்க. ஆனால் இதில் எப்படின்னு கேட்டால், அவன் பண்பு இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பண்போடு கூட அவனுக்கு என்னது போதிக்க சமர்த்தனாக இருக்கணும், போதிக்கக்கூடியவனாக இருக்கணும். ஏன்னு கேட்டால் திஸ் இஸ் அ பிரைமரி ஃபங்க்ஷனல் ஸ்கில் லிஸ்டட். இங்கே சொல்லப்பட்டதுலேயே என்ன சொல்லுது, இது ஒரே ஒரு கருத்து தான் சொல்லியிருக்கு, இட் மஸ்ட் பி ஏபிள் டு கம்யூனிகேட் சவுண்ட் டாக்ட்ரின். அதாவது நல்ல ஆரோக்கியமான கொள்கைகளை போதிப்பது, தவறாக இருக்கும்போது அதை சரிப்படுத்துவது, என்னது கடவுளுக்கு பிரியமான விதத்தில் தாழ்மையான உண்மையான அந்த சத்தியத்தை சத்தியமாக கற்றுக் கொடுக்குறது. ஆக இன்றைக்கி நீங்களும் நானும் கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்பான சகோதரனுக்கும் சகோதரிக்கும் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கூட ஊழியக்காரர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இனிமேல் நீங்கள் ஊழியத்தில் எடுக்கும் பொழுது அவர் தெளிவாக இருக்கிறாரா என்று நம்ம பார்க்கணும். அவருக்கு குறைகள், அதாவது அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பாப்புலராக இருக்கான்னு பார்க்கக்கூடாது, அவன் நல்ல சாட்சி உள்ளவனாக இருக்கிறானா என்பது இன்னொரு விதத்தில். அவருக்கு சாட்சி இல்லாதவராக இருக்காருன்னா, அவர் பணக்காரராக இருக்கிறாரு, படித்தவராக இருக்கிறாரு, அப்படி போடக்கூடாது. சிங்கப்பூர் இந்த திருச்சபையில் விசேஷமாக அவர் எந்த தொழில் செய்தாலும் அதை நாங்கள் பார்க்க மாட்டோம். அவர் எந்த வெளியில் பார்த்துட்டு போகிறார், அவர் சபைக்குள்ளே அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, அவர் வீட்டில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, அவர் சமுதாயத்தில் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு என்பதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் நம்ம ப்ரப்போஸ் பண்ணுவோம். சில வேலைகளில் நீங்கள் சில வேலை நாமினேஷன் ஒன்று வருது, இங்கே அங்கே என்ன வந்தால் கூட நம்ம உட்காந்துருக்கோம், எல்டர்ஸ் உட்காந்துருக்கோம், அவரை நம்ம செக் பண்ணுவோம், இவர் உண்மையில் இருக்காரா, நல்லவரா, சபையில் வந்து ஒழுங்காக இருக்கிறாரா, அவரோட சாட்சி சரியாக இருக்குதா. எனவே நானும் நீங்களும் கவனமாக கவனிக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா, உங்களுடைய தலைவருடைய பண்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அவர் தன்னுடைய பொதுவான இடங்களில் சமுதாய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பண்புள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். வருகிற காலங்களில் வரப்போகிற காலங்களில் தேவன் ஊழியர்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார். இன்னும் நிறைய பிள்ளைங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க, நம்ம வாலிய பிள்ளைங்க உட்காந்துருக்கிறாங்க. எனக்கு சந்தோஷம், என் பிள்ளைகள் கடவுள் கொடுத்துருக்கிறார். அவர் ஒவ்வொரு பிள்ளைகளும், என்னுடைய ஆசை என்னென்னா, எங்கிட்ட இருக்கிற எல்லா வாலிய பிள்ளைகளும் அடுத்த தலைவரில் உருவாக்கப்படணும். அவங்களுக்கு நாம தான் முன்மாதிரியை கற்றுக் கொடுக்கணும். நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு பின்னாடி உட்காந்துருவோம். 2வது இடத்துக்கு வந்துடுவாங்கய்யா. 3வது வசனம் 4வது வசனம் 3வது வசனம் வாசிங்க இருக்காரு. அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் அதாவது இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் முதலாவது அவனுக்கு டெஸ்ட் என்னென்னா, அவனோட ஹார்ட் பற்றி டெஸ்ட், அவனோட இருதயத்தை பற்றி பேசுது. 4-5 கூட வாசிக்கலாம். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை நல்ல ஒழுக்கம் உள்ளவங்களாய் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாது இருந்துச்சுன்னா தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான். ஆக இங்கே இதை பற்றின்னு கேட்டிங்கன்னா, இதுவரை நம்ம என்ன பார்த்தோன்னா, பொதுவான வாழ்க்கை குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சண்டை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது முதல்ல என்ன பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, ஒரே மனிதனுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியர் உபசரிப்பவனாக இருக்கணும். இதெல்லாம் பொதுவான இடத்துல நடக்கிற காரியம். இப்போ எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்துருச்சு. இதைத்தான் நம்ம பார்க்குறோம். இது என்ன டெஸ்ட் அப் ஹோம். அவன் வீட்டில் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான். 2வது வசனத்திலேயே ஒரு வசனம் சொல்லுது, எத்தனை மனைவி வச்சுருக்கணுங்க, ஒரே ஒரு மனைவி இருக்கணும். அப்படியே 4வது வசனத்துக்கு வந்துடுவோம். இப்போது ஒரே ஒரு மனைவி உள்ளவனாக இருக்கணும், ஹஸ்பண்டாக ஒன் ஒய்ஃபாக இருக்கணும். 2வது தன் சொந்த குடும்பத்தை என்ன செஞ்சுருக்கணும்,
இங்கட்டில் அப்படியே நிற்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு மனைவின்னு கேட்டான். அவன் குடும்ப வாழ்க்கையில், அவன் திருமணம் பண்ணி வாழ்க்கையில், அவன் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால தன் மனைவியோடு கடவுளுக்கு பிரியமாக உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்கிறவனாய் காணப்பட வேண்டும். அவன் வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். குடும்ப உறவுகளில் விசேஷமாக அவன் வாழ்க்கையில் அவன் இந்த உலகம் பார்த்திங்கன்னா விசேஷமாக இன்றைக்கி எப்படி போச்சுன்னு கேட்டால் குட்டிச்சவராக போயிடுச்சு. இன்றைக்கி விதவிதமான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. யார் வேணாலும் எப்படி வேணாலும் வாழலாம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வேலையை செய்கிற நாம் ஊழியக்காரர்களுக்கு இங்கே பெரிய எச்சரிக்கை. எல்லாருக்கும் சோதனை இருக்குது, ஊழியக்காரனுக்கும் வரும். ஆக ஜாக்கிரதையாக இருக்கு. எனவே நீங்களும் நான் கவனமாக இருக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்யுதுன்னு கேட்டால், இந்த உலக வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, அவன் வாழ்க்கையில் அவன் செய்கையும் அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கேட்டால், ஆண்டவருக்கு பிரியமானதாக விசேஷமாக தன் குடும்பத்தோடு கூட தன் கணவன் மனைவியோடு கூட இணைந்து செயல்படுகிறவனாக காணப்படும். அது மாத்திரம் கிடையாது, மேனேஜ் என்ன செய்யணும்னு கேட்டால் 5வது வசனம் வாசிக்கலாம். 4வது வசனம் மறுபடியும் வாசிப்போம். தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்தோடும். இன்னொரு முக்கியமான காரியம், அவனுக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க. விசேஷமாக கணவன் மனைவிக்கு நல்ல உறவு இருக்குது, சந்தோஷம். தான் பிள்ளைகளை தன் குடும்பத்தை என்ன செஞ்சுருக்கணும், என்ன செய்யணும், நல்ல தலைவராக இருந்து குடும்பத்தை விசாரிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அவன் அன்பால் தேவனுக்கு பிரியமானவனாக கிருபையோடு கூட அந்த வீட்டை வழி நடத்துகிறான்னு பார்க்கணும். அவன் பிள்ளைங்க அவனுக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளைகளாய் விசேஷமாக மதிப்பு கொடுத்து நடக்கிறாங்களா இல்லையா இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல வேலைகளில் வீட்டில் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, அப்படி இருக்க மாட்டான். வேதத்திலே நான் பார்க்குறேன். மோசே 2 பிள்ளைங்க, ஏலின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் 2 பசங்க, ஓப்பனி பினகாசன் சொல்லிட்டு. இன்றைக்கி பல வேலைகளில் வேதத்தை நான் அடிக்கடி சொல்கிற காரியம், என் பிள்ளைங்களும் கடவுள் கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது ஒரு பெரிய சவாலான பகுதி. பிள்ளைகளுக்கு நாம் சொல்லும்போது சில வேலைகள் புரியுறதில்லை, அவங்களுக்கு என்ன கஷ்டம்தான் இருக்குது. பெற்றவங்களுக்கு நாம் அவர்களுக்காக ஜெபிக்கணும். அவர்களை சிறப்பான விதத்தில் விசேஷமாக கணவன் மனைவிக்குள்ளே நல்ல உறவு காணப்படணும். கணவன் தன் மனைவியை நேசிக்கிறவனாக இருக்கணும். மனைவி எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் அவனை நேசிக்கிறது தான் கர்த்தருடைய வேத வசனம் சொல்லிக் கொடுக்குது. அது மாத்திரம் கிடையாது, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பயத்தோடு பக்தியோடு உண்மையோடு கூட செய்யணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் சின்ன திருச்சபை. எது சின்ன திருச்சபை? அங்கே நம்ம எல்லாம் குடும்ப ஜபம் இருக்கணும். நிறைய பேர் எங்கள் வீட்டில் அப்பப்போ வைக்கிறோம், ஜபம் பண்ணுறோம். முதல்ல ரெகுலராக வைப்போம், டெய்லி. இப்போ பிள்ளைங்களாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னு கொஞ்சம் கஷ்டம். நம்மளாம் தனியாக உட்காந்து ஜபிச்சு எங்கள் குடும்பம் ஆவிக்குரிய குடும்பம், அந்த குடும்பம் சபைக்கு சரியாக இருக்குமாண்ணா, அப்போ நான் திருச்சபை நடத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்குமா, வீட்டையும் நல்லா நடத்த தெரியாது. அதுதான் வசனம் சொல்லுது, 5வது வசனம். ஒருவன் அப்படி ஒரு சின்ன திருச்சபையில் அந்த சபையவே அவன் வீட்டையே நடத்த தெரியலன்னா எப்படி மற்றவங்களுக்கு உபதேசிப்பான், அவன் எப்படி முன்னாடி நிற்பான்? இன்னைக்கு நீங்களும் நானும் சவாலில் என்னன்னு கேட்டால், நான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, நான் மட்டும் சபைக்கு வந்தால் பத்தாது, நானும் என் பிள்ளைகளும் வரணும். நானும் என் வீட்டார் மேட்ட கர்த்தரையே எனக்கு ரொம்ப ஆசை. என் பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கேன், அப்பா வீட்டில் இருக்கிறவரை என் பிள்ளைகள் அப்பப்போ சோதனை வந்துருச்சு, என்ன பாஸ் அப்படி நான் சொன்னேன், வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா போகணும். சிலர் நீங்கள் குடும்பமாக வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரே சபைக்கு வரணும், எல்லோரும் ஒரே வசனத்தை கேட்கணும், ஒரே சாப்பாடு தானே சாப்பிட்றோம் வீட்டில் எல்லோரும், ஒரே டேபிளில் நம்ம உட்காந்து எல்லோரும் ஒரே ஆகாரத்தை சாப்பிட்ற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒன்றாக இணைந்து ஒரே சத்தியத்தை கேட்கணும்னு சொன்னால் அதே என்ன செய்து ஆண்டவரோட ஆலோசனை நமக்கு வீட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு எல்லோரும் ஒரே காரியத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். ஆக வீட்டில் என்ன செய்யுது, நம்ம எல்லோரும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கள் பாஸ்டர் அப்படி சொன்னார், இந்த மாதிரி நம்ம அப்படி செய்வோம். வீட்டில் அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் பிள்ளைங்கள்ட்டையும் சொல்கிறது, வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் வீட்டு ஜபம் இருக்கணும். எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டை பாடுங்க, ஜெபிங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் பாட்டு பாடி ஒரு பைபிள் வசனம் வாசிச்சுட்டு எல்லாரும் ஷேர் பண்ணணும்னு சொல்லுவோம். தமிழில் 2 பேரும் வாசிப்போம், ஆங்கிலத்தில் வாசிப்பானுங்க, தமிழில் வாசிப்போம். 2 பேர் வாசித்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க பேசுங்கடான்னு சொல்லி அப்புறம் முன்னாடி செஞ்சுட்டு அப்புறம் அவங்க ஜப குறிப்பை கேட்டு சில வேலைகள் எதாவது பேசிட்டு முடிச்சுட்டு ஜபம் பண்ண பார்ப்போம். உங்கள் வீட்டில் ப்ரேயர் இருக்கா? உங்கள் பிள்ளைகளோட ப்ரேயர் பண்ணுறீங்களா? விஷயமாக ஊழியக்காரன் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்கள் ஊழியக்காரர் என்ன செய்ய மாட்டாரு, வீட்டில் வளவலம் தொலைன்னு இருக்கிறாரு, இங்கே பெரிய பிரசங்கம் பண்ணுறாரு, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அது 2 வேஷம் போடுறாரு, வெட்ட வேஷம் போட்டிருக்காரு. இப்போ 3வது வசனத்தை மறுபடியும் எனக்கு வாசி. மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும். இன்றைக்கி ஊழியக்காரங்களுடைய இந்த மாதிரி பண்புகள் இருக்கான்னு சற்று யோசிச்சு பாருங்கள். விசேஷமாக மதுபானம் குடிக்கிற பழக்கம் இருக்கா? இன்றைக்கி குடிக்கிறது தவறு இல்லை. நிறைய நேரங்கள்லாம் சின்ன வயசுலலாம் எல்லாம் ஒளிஞ்சு குடிப்பாங்க. இப்போ பப்ளிக் சாப்பாட்டு கடையிலே என்ன செய்கிறான், டீ வைக்கிற இடத்துலையே அது சேர்ந்து விற்கிறான். நம்ம ஆள் வாங்கி பியர் குடிக்கிறார்.
பியர் பாஸ்டர், இப்போ குடிக்கிறது தப்பா? தயவு செய்து ஊழியக்காரன் தயவு வைக்காதீங்க. நான் அதுக்கு விரோதி. சிலர் என்னை பிடிக்காது, அதுக்குன்னே பாஸ்டர் குடிக்கக்கூடாது சொல்கிறேன். குடிக்காதீங்க, பைபிள் சொல்லுது. மதுபான பிரியனாக இருக்கக்கூடாது. அடிக்கிறவன், சண்டை போடுறவன், இழிவான ஆதாயத்தை தேடுதுனா கிடையாது. இந்த ஆஃபீஸை வச்சுக்கிட்டு இந்த அலுவலகத்தை போதுகிறாக இருக்கிறதுனால மற்றவங்கள்ட்ட என்னது தேவையில்லாத இழிவான ஆதாயம் கிடையாது. இதுக்காக இந்த விசுவாச வாழ்க்கையிலேருந்து என்ன செய்யறான்? பணம் பொருளுக்காக. அதான் சொல்லுது, பண ஆசை இல்லாதவனாக இருந்து கடவுள்கிட்ட பெரிதான கிருபை தேவைகளை கடவுள் சந்திச்சிருக்கிறான். இந்த சபையை என்ன நல்லா தான் வச்சுருக்கிறாங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். சில வேலைகளை தேவைப்பட்டு ஆனால் யார்ட்டையும் நம்ம எதிர்பார்த்ததில்லை, எதிர்பார்க்க போகிறது விருப்பம் இல்லை. அந்த தேவைகள் இருந்தால் கூட கடவுள் எங்களை சந்திப்பார். ஆனால் இந்த ஊழியத்துக்கு வரும்போது நான் தெளிவாக வந்திருக்கேன். கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு வரும்போது பணம் சம்பாதிக்க வரல. நான் பணம் சம்பாதிக்க வரல. இன்றைக்கும் நான் பணம் சம்பாதிக்க மாட்டேன். கடவுள் கொடுத்தது கொடுப்பார். எனக்கு மாடி வேணும், கோடி வேணும், பெரிய பெரிய அதெல்லாம் எனக்கு விருப்பமே கிடையாது. எளிமையாக இருந்தால் போதும். இந்த சபையில் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு தான் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதனால் கோட் ஷூட்லாம் போட்டு வந்து நிற்கிறோம். இந்தியாவில் போனால் போட முடியுமான்னு தெரியல, அது அடுத்த கதை. ஆக இங்கே நான் சொல்ல வருகிற காரியம் என்னென்னா, அது தெளிவாக இருக்குது. நான் பேச வேணாம், பிரசங்கம் வேணாமா. வி சி இன்னமேன் என்ன பார்க்குறோன்னு கேட்டால், ஒன்றும் அவன் குடும்ப வாழ்க்கையை பார்க்குறோம். வீட்டுக்குள்ள எல்லாரும் போகிறது கிடையாது. அவன் குடும்பத்தோடு எப்படி இருக்கிறான், கணவன் மனைவி பிள்ளைகள் உறவு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அவன் தேவனுக்கு பிரியமான வீட்டில் இருக்கிறானான்னு பார்த்தோம். இன்னொரு தனிப்பட்ட வாழ்க்கை உள்ளத்தான் மனுஷன் பார்க்கும்போது அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கு? அடிக்டட் டு சப்ஸ்டன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் பை தி ஸ்பிரிட். தேவ ஆவியானவர் வழி நடத்துகிறாரா, இல்லை ஏதோ ஒரு காரியத்தை குடிச்சு அதனால அவன் என்ன செஞ்சுருக்கான், பீடிக்கப்பட்டு இருக்கிறானா? இன்றைக்கி நிறையா பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. சிங்கப்பூரில் விசேஷமாக. எதனாலன்னு கேட்டால் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க. 2 நாளைக்கு முன்னாடி 2 குடும்பத்தை இப்போ பார்த்தேன். நாளைக்கு ஒரு 5-6 குடும்பங்களை பார்க்க போகிறோம். ஏன் யாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருடைய சகோதரர், இந்த குடும்பத்தினர் எல்லாம் உள்ள ஆள் இருக்கிறாங்க. எல்லாரும் எதுக்கு மாட்டியிருக்காங்க? இந்த போதையில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. கடவுளோட பிள்ளைங்க கவனமாக இருக்கணும். நீங்கள் ஆண்டவோட ஆவியானவருக்கு போதையில் இருக்கிறீங்களா? ஆவியானவர் உங்களை வழி நடத்துகிறாரா? இல்லை எதையோ உள்ளது குடித்ததுனால உங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, வேதம் எனக்கு சொல்லுது, தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன செஞ்சுருக்கணும்? ஆட்கொண்டு இருக்க வேண்டும். அன்பான பிள்ளைகளே, தேவன் உங்களை வழி நடத்தணுமே தவிர, he is prone to anger, violence and gentle like Jesus. சில வேலைகளை எதுக்கெடுத்தாலும் கோவம், மூக்கு மேலே கோவம், எதுக்கெடுத்தாலும் கோவம், யார் சொன்னாலும் கோவம், சரியாக சொன்னாலும் கோவம், சொல்லவே கூடாது. சில வேலைகளில் லிட்டில் கொஞ்சம் வரணும், நிதானமாக இருக்கணும். கோபம் வந்து ரொம்ப முக்கியம். கவனமாக இருக்கணும். விசேஷமாக ஊழியத்தில் இருக்கிறவங்க இன்னும் கவனமாக இருக்கணும். எங்கே பேசுகிறோம், என்ன பேசவே கூடாது. சில வேளைகள் நமக்கு விரோதமாக மக்கள் வருவாங்க, வந்துட்டு போகிறாங்க, போயிட்டு போங்க, என்ன பண்ணுறது? ஏசாமியை விட்டு வச்சாங்களா என்ன? சேஷிகள் விட்டாங்களா இல்லையா? ஆக கடவுளோட ஊழியக்காரன் என்பது என்ன கிடையாது. இந்த உலகத்தில் தேவன் கொடுத்த பெரிய பாக்கியம். ஆண்டோட ஊழியத்தை செய்கிறேன்னா எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, கோபக்கடவுள் எதுக்கெடுத்தாலும் முன்கோபியாக இருக்கக்கூடாது. சண்டை சச்சரவு போகிறது, யாரு கூட முன்னாடி நின்று சண்டை போடுறவனா இருந்தான்னா தயவு செய்து இப்படிப்பட்ட ஊழியக்காரனை வைக்கக்கூடாது என்பதை புரிஞ்சுக்கணும். And does he thrives a conflict or just a pursue peace? எல்லாட்டையும் சமாதானமாக இருக்கணும். விசேஷமாக திருச்சபையில் முடிஞ்ச மட்டும், சபையிலையும் சரி, வீட்லேயும் சரி, எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் சரி, எல்லாத்தையும் முடிஞ்ச மட்டும் சமாதானமாக இருக்கணும். சிலருக்கு விரோதமாக இருந்தால் போயிட்டு போகிறாங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. ஆனால் நீங்கள் ஊழியக்காரங்க என்ன செய்யக்கூடாது? யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது. ரைட், அடுத்த கதைக்கு போயிடுவோமா? வசனம் 6வது வசனம் 7வது வசனம். அவன் இருமாப்பு அடைந்து பிசாசு அடைந்த ஆக்கினில் விழாம நூதன சீஷனாக இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? இதில் என்ன நம்ம பார்க்குறோன்னா, 3வது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்க. முதல்ல நம்ம பார்த்தோம் பொதுவான விஷயங்கள் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான்னு பார்த்தோம். 2வது அந்த தலைவருடைய பண்பு, அவன் வீட்டுக்குள்ளே எப்படிப்பட்டவனாக இருக்கலாம், அவன் உள்ளான மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டதற்கு உள்ளான மனிதனை பார்த்தோம். 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் சோதிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் நேரத்தால், அப்புறம் அவனோட சாட்சியால். சோதிக்கணும், புரியுதா உங்களுக்கு? டெஸ்டட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் நூதன சீஷனாக இருக்கக்கூடாது. நூதன சீஷன்னா என்னம்மா அர்த்தம்? நேற்று வந்தவர் இன்னைக்கு பாஸ்டர். நேற்று வந்தவர்னு என்னது? புதுசாக வந்திருக்கிறார். படிச்சிருக்கார் பாஸ்டர், நல்லா படிச்சிருக்கிறாரு, அவர் பைலட் ட்ரைனிங்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு, இப்போ தான் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் கையில் வாங்கி வச்சுருக்கிறாரு. நாளைக்கு அவர் கையில் என்ன கொடுத்துருவோம்? ஏரோப்ளேனை கொடுத்து, அப்பா ஓட்டு 300 பேர் உட்கார வை உள்ள. என்ன பண்ணலாம்? அம்மா உங்கள் பாஸ்டர், ஏன்னா உங்கள் சொந்தக்கார், அவங்களுக்கு விரும்பினவர், வேண்டினவர். ஆனால் நேற்று தான் படிச்சுக்கிட்டு வந்திருக்கிறார்.
ஓட்ட ட்ரைனிங்லாம் கொடுத்து பாஸ்லாம் பண்ணிட்டாங்க, கையில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறார். இப்போ என்ன பண்ணுறது? ஏரோப்ளேன், பாப்பா எடுத்து ஓட்டுப்பா. இன்றைக்கி நிறையா பேர் என்னன்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சவர், எங்கள் சொந்தக்காரு, எங்கள் விருப்பமானவர், அவர் நல்லா பாடுறாரு. சோதிக்கணும். நாட் அ ரீசன் கன்வெர்ட். அல்ல புதுசாக வந்த விசுவாசி, அல்ல விவரம் தெரியாதவர், புதுசாக வந்தவர், விவரமே தெரியாது, புதுசாக இருப்பார், அல்லது ஓரளவுக்கு மற்ற காரியங்கள் தெரிஞ்சிருக்கும், வேதத்தை வழி நடத்தினவராக இருக்க மாட்டார், யார் கீழே அண்டர் ஸ்டடி பண்ணியிருக்க மாட்டார். அப்படிப்பட்டவர் விசேஷமாக ஒரு ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயினிங் பைலட்டோ இல்லை பைலட் ரீசன்ட் பைலட் வந்தாங்கன்னா ஒரு சீனியர் பைலட் போட்டு அவங்க கீழே உட்கார வச்சுருவான். போடா நீ கோவா கூட போடான்னு சொல்லுவாங்க. எல்லா கம்பெனியும் அப்படி தான் செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? சில வேலை டிரைவிங் கற்றுக்கணுன்னா ஊரில் எல்லாம் கிளீனராக போகணும். எத்தனை வருஷம் ஓடி ஓடி அவன் எல்லா நுணுக்கந்தையும் கற்றுக்கிட்ட பிறகு அப்புறமா தான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவனை நீ டிரைவராக போடான்னு சொல்லுவான். பாஸ்ட் ஆகிறது மட்டும் பரிசு அப்படி கிடையாது, போஸ்டிங். இன்றைக்கி நிறைய சர்ச்சஸில் அப்படி தான் பண்ணுறாங்க. அதனால தான் இன்றைக்கி சபையில் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, தெரியாமல் கொள்ளாமல் லீடர்ஷிப் ரிக்வயர்ஸ் மெச்சூர் ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியல் தட் கேன் ஒன்லி பி ஃபோர்ஜ் ஓவர் டைம். விசேஷமாக சபையில் நான் நிறைய பார்த்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய முதிர்ச்சி எப்படி தான் வரும்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு நேரம் தான் பதில் சொல்லும். ஒரு நல்ல டீச்சர் யார் தெரியுமா உங்களுக்கு? எது தான் பெஸ்ட்டு டீச்சர்? நேரம் தான் பெஸ்ட்டு டீச்சர். நேரம் ஆக ஆக தான் தெரியும் அவன் என்ன தண்ணியில் இருக்கிறான், இவன் நல்லவனா கெட்டவனான்னு. முதல்ல எல்லாருமே பரிசுத்தவான் தான், அல்லேலூயா அல்லேலூயா தோத்துற பாஸ்டர், அப்படி பாடுவார், அப்படி செய்வார், ஓடுவார், குதிப்பார். அப்புறம் வரப்போகிற மாமியா கழுத போடலாம் ஆச்சான், கழுதை தேஞ்சு கட்டெரும்பா போச்சான்ற மாதிரி சொல்கிற மாதிரி என் கூட நின்னவன். என் கூட நிறைய பேர் ஊழியம் பார்த்தாங்க. தம்பி ஐயா, நான் வந்த உடனே நான் குதிக்கிறாருன்னு சொல்லிட்டு, ஐயா நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொன்ன உடனே உண்மையான அவர் அப்படி கலரை பின்னாடி காமிப்பார். ஓ, தயவு செய்து ஜாக்கிரதை. அவனுக்கு நேரம் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா 20 வருஷம் ஆச்சு ஒரே புல்பீட்டு, ஒரு சண்டே மார்னிங் ஈவினிங் சர்வீஸில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் திருட்டு வேலை பண்ணியிருந்தேன்னா நின்றுக்க மாட்டேன். நிற்க முடியாது, துரத்திருப்பாங்க. பாஸ்டர் ஓடு ஓடு, நீ என்ன பாஸ்டர் ஓடுறா அப்படின்ற. இப்போ கூட பயம் இருக்குது. நீங்கள் நினச்சிடாதீங்க நான் தைரியமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுட்டு பயத்தோடு வந்து நிற்கிறேன் இங்கே. 20 வருஷம் கழிச்சு கூட இன்னும் தடுமாறுறேன். ஐயோ பயப்படுறேன், இன்னும் தெரியும் சரியாக செய்கிறோமா தப்பாக செய்கிறோமா. நூதன சீசனாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து உடனே பயிற்சி வைக்கணும். அதனால தான் பிள்ளைகள்லாம் வந்து அண்டர் ஸ்டடி பண்ணணும், உட்காரணும், எல்லோரும் கற்றுக்கணும், எது சரியாக எப்படி பண்ணணும் கற்றுக்கங்க. அது மாத்திரம் to elevate new believer is to set them up for fall and sin pride that condemned by the devil. அதான் அங்கே சொல்லிட்டு இருக்குது. அப்படி நூதன சீசனாக இருக்கக்கூடாது. அப்படி 7வது வசனம் வாசிங்க எனக்காக. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு அப்படி புதுதான் ஒருத்தனை ஏற்றிட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணிடுவான்னு கேட்டால், பிசாசு கையில் மாட்டிக்கிடுவான். அவன் விழுந்து போயிடுவான். எப்படி விழுந்துருவான்? அவன் பெருமை வந்துடுவான். பாருங்கள் நான் யார், நேற்று தான் வந்தேன், இன்றைக்கி நான் பெரிய ஆளுங்க. தாழ்மை இருக்குமா? எளிமையாக இருப்பானா? பிசாசு மாட்டுமா? பெருமை வருமா வராதா? பக்கம் இல்லாதவனை ஏற்றி விட்டா என்ன பண்ணுவான்? நான் பெரிய ஆள். சில வேலை இல்லை, கையில் காசு கொஞ்சம் காசு வந்தோடனே உடனே மினிமணிக்கு திருப்பான். பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் படிச்சிருப்பான். நிறையா படித்தவனுக்கு மண்டையில் கணம் இருக்காது. நிறையா இருக்கிறவனுக்கு ஒன்றுமே மண்டையில் கணம். இந்த அரைகுறை இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் அதுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுது அரைகுறைன்னு. எனவே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரும் உங்கள் வீட்டில் உங்கள் சபையில் வரப்போகிறா தலைவர்களான்னு பார்க்கணும். அவனுக்கு பெருமைக்கு விழுந்துடாதீங்க. அவன் தான் விழுந்து போயிட போகிறான். அவனுக்கு தான் அதுக்கு நஷ்டம். இன்றைக்கி நீ ஏற்றி விட்டவர் நல்லா இருப்பார்னா சந்தோஷப்படுங்க. ஆனால் பல வேலைகளை நிற்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டால், அவருக்கு நூதன புருஷனாக இருக்கிறாரு, நூத சீஷனாக இருக்கிறாரு, புதிதாக வந்திருக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் வெல் தாட் பை அவுட் சைடர். அதுதான் கடைசி 7 கடைசி சொல்லுது. அவன் என்ன புறம்பானவர்களை எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? புறம்பானவர்களை என்ன செஞ்சுருக்கிறான்? அவன் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தானோ, இதுக்கப்புறம் எங்கே போக போகிறானோ, எல்லாத்தையும் அவனுக்கு நல்ல பேர் இருக்கா. அவுட் சைட் அதை வச்சு சபைக்குள்ளே மட்டும் நல்ல பேர் பத்தாது, அவன் சபைக்கு வெளியில் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவன் வேலை பண்ணுற இடத்துல எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவன் நண்பர் மத்தியில் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவன் எங்கே போகிற இடத்துல வந்து அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான். அதான் சொல்லுதோ, புதிதாக ஒருத்தனை தலைவர் சமத்தில் வர்றதுக்கு முன்னாடி அவன் நல்ல சாட்சி இருக்கா. புறம்பான யார்? நமக்குள்ளவங்க எல்லாரும் எங்கள் அண்ணன் தம்பி தொந்த நல்ல சொல்லிடுவோம். அது மாத்திரம் கிடையாது. இஸ் இன்ட் யூனிவர்சல் பாப்புலாரிட்டி அபவுட் கிரெடிபிள் கன்சிஸ்டன்ட் விட்னஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் பாப்புலராக இருக்கிறது முக்கியம் கிடையாது, வெளியில் எவ்வளோ நல்லா தெரிஞ்சிருக்கு என்பது. அவன் நல்ல சாட்சி பெற்றிருக்கிறானா.
எல்லாராலையும். அது மாத்திரம் கிடையாது, இஸ் நோன் த நெய்பர்ஹுட் ஒர்க் பிளேஸ் அ மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி அண்ட் இஸ் நாட் என்னது இஸ் டிஸ்ஆனஸ்ட் ஆர் டிஃபிகல்ட் பர்சன். அங்கே வெளியில் இல்லவங்க பார்த்து சொல்லுவாங்க, இவன் நல்லவனா கெட்டவனா எப்படிப்பட்டவனா இருக்கிறான். ஆக நீங்கள் நினைக்கிறீங்க இந்த சபையில் ஊழியத்தில் வரும்போது பவுல் திருச்சபைக்கு சொல்லும்போது தீமோத்தேயுக்கு சொல்கிறார், ஐயா நீ எடுக்க போகிற ஊழியக்காரனை பார்த்து யோசிச்சு பாரு, இப்படிப்பட்ட பண்பு உள்ளவனா இருக்கிறானான்னு பாருங்கள். வாங்க வேகமாக முடிப்போம் இந்த இடத்துல. ஆக என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, சபையில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களாக விரும்புகிற ஒவ்வொரு மக்களுக்கும் சொல்லுகிறேன், இங்கே இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு லீடர் தான். நீங்கள் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும், இது சபை ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் சொல்லலை, இந்த செய்தி உங்கள் ஒவ்வொருத்தரை பார்த்து வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை சோதிச்சு பார்க்குறேன். இந்த பண்பு ஊழியக்காரன் மட்டும் இருந்தால் பத்தாது, எனக்கு வேணுமா வேணாமா? அவன் ஊழியக்காரன் எப்படி வேணாலும் நல்லா இருக்கணும், ஆனால் நான் மட்டும் அயோக்கனா இருக்கலாமா? ஆக டூ நாட் இன் அஸ்பெக்ட் வித் த டைட்டில் பட் ஃபார் த கேரக்டர். இந்த சபையில் வரும்பொழுது ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு பட்டியல், அதாவது தலைப்பு வேணும், என்னது கிரீடம் வேணும்னு நினைக்காதுங்க. நான் பாஸ்டர், நான் பில்டரு, நான் அது இது, அதோடைய பண்பு. Let this drive you to be knees, not selfless. சில வேலைகளில் இன்னும் பயப்படுறேன், இன்னும் நான் ஜபிக்க விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பெரிய ஆள் ஆகிட்டேன்னு நினைக்கூடாது, பெருமையினால் மாட்டக்கூடாது, ஆண்டவர்கிட்ட சார்ந்திருக்கணும். ஆண்டவரே நமது கிருபையால் இந்த வாய்ப்பு. உண்மையிலே நான் சொல்கிறேங்க, நமக்குலாம் தகுதி இல்லைங்க நிற்கிறதுக்கோ ஊழியம் பண்ணுறதுக்கோ. கடவுள்கிட்ட கிருபைனால வந்து நின்றுட்டுருக்கோம். முட்டி போட்டு ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவருடைய ஆவியானவர் வழி நடத்தட்டும், கிறிஸ்து நமக்குள்ளே காணப்படட்டும். நம்மகிட்ட பேசுகிறவங்க கிறிஸ்துவ உண்மையிலே இந்த ஊழியக்காரன் உண்மையாக இருக்கிறானா இல்லையான்னு கேட்டு பாருங்கள். போங்க அவன் வீட்டு போய் பாருங்கள், அவன் தனிப்பட்ட இடத்த போய் பேசி பாருங்கள், அவன் எப்படிப்பட்டவனா உண்மையிலே கிறிஸ்துவால் விந்தப்படுகிறானா இல்லையான்னு பாருங்கள். அவன் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். அவன் உலகத்தை பிரதிபலிக்கிறானா, அவன் கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறான்னு பாருங்கள். அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில், அவன் குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கான்னு கேட்டு பாருங்கள். விசேஷமாக பெருமை வந்துடக்கூடாது ஊழியக்காரனுக்கு. தாழ்மை வேணும், கடவுளை சார்ந்திருக்கணும். பர்சி ஹோலினஸ் நாட் பொசிஷன். என்னது பரிசுத்தத்தின் ஊழியனாக காணப்படணுமே. நம்ம எல்லாரும் அப்படி தான் காணப்படணும். வேறு இடத்துல வேலை செய்யுங்க, பதவிகளை கொடுத்துருக்காரு, பணத்தை கொடுத்துருக்க, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு. கடவுளுக்கு பிரியமான பரிசுத்தமான வாழணும். இப்போ சபையில் இருக்கிற நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வாட் யூ ஷுட் பி லுக்கிங் ஃபார் ஆர் ப்ரேயிங் ஃபார் யுவர் லீடர். நீங்கள் உங்கள் ஊழியக்காரன்ட்ட என்னத்தை எதிர்பார்க்கணும், ஜெபிக்கணும்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன செய்யணும், டோன்ட் ரான் டு மோஸ்ட் கரிஸ்மேட்டிக் சக்ஸஸ்ஃபுல். சில வேலைகளில் உங்களுக்கு பிடிச்ச ஊழியக்காரர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பாப்புலராக இருக்கிறவர், ரொம்ப நல்லா பாடுறாரு, கத்துறாரு, கூச்சல் போடுறாரு, ஹீரோ மாதிரி வர்றாரு, நல்ல ஊழியக்காரர். அவன் தனக்கே கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி யாருக்கு இப்போ பாப்புலாரிட்டின்னு சொல்லுவாங்க, பாப்புலர் லீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிடிச்ச ஊழியக்காரர் யாருன்னு கேட்டால், எந்த ஊழியக்காரனும் உங்களுக்கு பிடிச்சவன, எந்த ஊழியக்காரன் நல்ல ஊழியக்காரன்னு கேட்டிங்கன்னா, அவன் கிறிஸ்துவ போல இருக்கிறானான்னு பாருங்கள். அதான் சொல்லுதேன், பி ட்ரான் டு த மோஸ்ட் லைக் கிரைஸ்ட் லைக் லீடர். உங்கள் சபை ஊழியக்காரன் கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறானான்னு கேட்டு பாருங்கள். சினிமா நடிகர்னை பார்க்குறானா இல்லை கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறானா? அவன் எளிமையாக இருக்கிறானா, தாழ்மையாக இருக்கிறானா, உண்மையாக இருக்கிறானா, இல்லை உலகத்தின் பார்வையில் காணப்படுகிறானா, அவன் நடிச்சுட்டு தெரிகிறானா? நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கான்னு பாருங்கள். எனக்கு தெரியும் சில பாஸ்டர்ஸ்லாம் கார் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, டக்கு 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 கார் பேண்ட் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஃபோன் டக்கு டக்குன்னு எனக்கே பயமாக இருக்கும். எப்படிடா கையில் காசே இல்லை, எப்படிடா அவன் ஃபோனை மாற்றுறான் மாதம் மாதம் வருஷம் வருஷம். சம்பாதிக்கிறீங்க, மாற்றுறீங்க, ஞானம். ஊழியக்காரனுக்கு எங்கேருந்து காசு வருது, கொட்டுது. இல்லை அவன் கார் தான் மாற்றுறான், எப்படா மாற்றுறான்? பார்த்தா மினுமினு தெரியுறான் ஆள். தெரியல எனக்கு எப்படின்னு. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, அவன் கிறிஸ்து ஏசாமி உள்ளே இல்லை. இன்னும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னே, பல வேளைகள் எனக்கு செலவு பண்ணக்கூடாது, சிம்பிளாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறது என்னென்னா, நான் சேர்த்தா தானே யாருக்காவது உதவி செய்ய முடியும். இப்போ நான் எல்லாத்தையும் எனக்கே செலவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ நான் எப்படி ஊழியத்துக்கு உதவி செய்கிறது? ஐயா நீங்கள் கூட, நீங்கள் ஒன்று அவங்ககிட்ட வந்து நிற்கிறது. எனக்குள்ள கடவுள் பாரத்தை கொடுத்தாரு, அதனால் எளிமையாக இருக்கிறது கடவுள் கொடுத்த பெரிய பாக்கியம். அன்பான பிள்ளைகளை வாங்க வேக முடிச்சிடலாம். ஆக பிரைமரி ரோல் இஸ் நாட் கிரிட்டிக் யுவர் லீடர், ப்ரே ஃபார் தெம், ஃபாலோ தி காட்லி எக்ஸாம்பிள். ஆக இன்னொரு முக்கியமான காரியம், உங்கள் ஊழியக்காரர் நல்லவரா கெட்டவரா எனக்கு தெரியாது. அப்படி ஊழியக்காரருக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அவர் குறைகளை மட்டும் எடுத்து எப்போ பேசாதபடி சொல்லலாம், நல்லபடியாக சொல்லலாம். ஐயா இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், இது ரைட்டாக தப்பா, வாங்க பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். சில வேலை நீங்கள் சொல்கிறது சரியாகவும் இருக்கலாம், சில வேலைக்கு தவறாக கூட இருக்கிற வாய்ப்பு இருக்குது. முதலாவது உங்கள் ஊழியக்காரனுக்கு அங்கே ஜெபிக்கிறீங்களா? உங்கள் பாஸ்டருக்கு இல்லை உங்கள் சர்ச்சில் உதவி செய்கிற ஊழியர்களுக்கு ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஐ எம் ப்ரேயிங் ஃபார் யூ ஆல். இன்னும் சொல்ல போனால் ஃபுல் லிஸ்ட் எடுத்து பேர் பேரான்னு சொல்லி ஆசிரியர் ஜெபிக்கணும்னு நான் நினச்சிட்டு உட்காந்துருக்குறேன். நீங்கள் உங்கள் ஊழியக்காரருக்கு ஜெபிக்கிறீங்களா கேட்டு பாருங்கள். அப்புறம் அவர் கடவுளுக்கு பிரியமாக நடக்கிறாருன்னு கேட்டு அவரோட வார்த்தையின் படி நடக்கிறாருன்னா வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து அவர் கூட ஊழியத்தை போவோன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா?
யோசிச்சு பாருங்கள். ஆக எவ்ரி கிறிஸ்டியன் தேர் ஷுட் பி ஆல்சோ பிக்சர் ஆஃப் மெச்சூரிட்டி. இதெல்லாம் எதை காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவ முதிர்ச்சி எனக்கு காமிக்குது. நான் கிறிஸ்துவுக்குள்ள முதிர்ந்த கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னு பார்க்கணும். அது மாத்திரம் கிடையாது, என்னுடைய உண்மையான ஆவிக்குரிய வளர்ச்சியின் கண்ணாடி போல இந்த வேத பகுதி சொல்லுது. இந்த வேத வசனத்தில் உள்ள கொஞ்சம் குணாதிக ஊழியர்களுக்கு மாத்திரம் கிடையாது, என்னையும் காமிக்குது. நான் இந்த பண்பு உடையவனாக காணப்படுகிறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு. அது மாத்திரம் கடைசி முடிச்சிடல. நம்ம we are called to என்னது we are called to godliness. நம்ம எல்லாரும் எதுக்கு கூட அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? ஆண்டவிட பரிசுத்தமான பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு. முடிச்சிடலாம் வாங்க. கண்ண முடியல. 3 காரியம் சொன்னேன். உங்கள் ஊழியக்காரன் பொதுவாக எப்படி இருக்கிறான், அவன் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க மற்ற இடத்துல எப்படிப்பட்ட சாட்சி உள்ளவனாக இருக்கிறான். இன்றைக்கி நீங்களும் அப்படி தான் இருக்கணும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்கள் பொதுவான இடத்துல எப்படி காணப்படுகிறீங்க, உங்களை அறியாத கடவுளை அறியாதவங்க மத்தியில் எப்படிப்பட்டவளாக இருக்கிறீங்க. ஜெபிப்போமா. ஜீவனுள்ள கர்த்தாவே, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை பாராட்டும். நாங்கள் யாவரும் இந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு கிருபை பாராட்டுங்க. அப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்கி தாங்க. இயேசு சுவாமி நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.